Welcome to Lord's Lectures. Lord's Lectures இது மாணவர்களின் சேனல். என் நேசமும் சுவாசமுமான அனைத்து ஆசீர்வாதங்களின் இருப்பே, மேகம் பொழிந்து செழிக்கும் பூமி போல் உம் ஆசீர்களை பொழிந்து எம் படைப்புகளை சிறக்க செய்யும் எம் பரம தகப்பனே, என் நேசமும் சுவாசமுமான படைப்புகளின் தலைவரின் திருப்பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அக்கவுண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல் 2ஆம் பாகத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த பாகம் டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பற்றியது. இந்த பதிவு தெளிவாக புரியணும் அப்படின்னா பாகம் 1 உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். பாகம் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பாகம் 1 பார்க்கணுன்றவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க. வாங்க இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவில் டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கோம். இதில் 3 விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதல்ல இஷ்யூ அட் பார், 2வது இஷ்யூ அட் ப்ரீமியம், 3வது இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட். இப்போ இந்த 3 விஷயங்களையும் தனித்தனியாக தெளிவாக விரிவாக கற்றுக்கலாம் வாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேரில் முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள இருப்பது இஷ்யூ அட் பார். பார் அப்படிங்கிற ஆங்கில பதத்திற்கு சமம் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஃபேஸ் வேல்யூயும் இஷ்யூ ப்ரைஸும் சமமாக இருந்தால் அதை தான் இஷ்யூ அட் பார்னு நம்ம சொல்கிறோம். ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஷேருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற விலை. இஷ்யூ ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த ஷேரை மார்க்கெட்டில் விற்கிற விலை. ஆக ஒரு ஷேருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற விலையும் அதை மார்க்கெட்டில் விற்கிற விலையும் ஒரே மாதிரி இருந்தால் அதை இஷ்யூ அட் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை இன்னும் தெளிவாக விளக்குறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இருக்கு. அந்த எடுத்துக்காட்டை பார்ப்போம் வாங்க. இஷ்யூ அட் பாரை தெளிவாக விளக்குற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தாங்க இது. இதில் இந்த நிறுவனம் ஃபேஸ் வேல்யூவை ரூபா 10 நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த நிறுவனம் அந்த ஃபேஸ் வேல்யூ 10க்கே இந்த பங்குகளை பிரைமரி மார்க்கெட்டில் வெளியிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க இஷ்யூ அட் பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூவும் 10, இஷ்யூ ப்ரைஸும் 10, ஆக ரெண்டும் சமமாக இருக்கிறதால இதை இஷ்யூ அட் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் 2வது நம்ம பார்க்க இருக்கிறது இஷ்யூ அட் ப்ரீமியம். இஷ்யூ அட் ப்ரீமியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூவை விடவும் இஷ்யூ ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதை இஷ்யூ அட் ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ஷேருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற விலையை விடவும் அதிகமாக விலைக்கு அந்த ஷேரை மார்க்கெட்டில் விற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இஷ்யூ அட் ப்ரீமியம். இங்கே ஃபேஸ் வேல்யூவுக்கு மேலே எவ்வளவு விலையை ஏற்றி விற்கிறாங்களோ அதை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதிலிருந்து இஷ்யூ ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை நம்ம உருவாக்கலாம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, இஷ்யூ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இப்போ இந்த இஷ்யூ அட் ப்ரீமியமை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா தெளிவா விளங்கிக்கலாம் வாங்க. இஷ்யூ அட் ப்ரீமியமை தெளிவா விளக்குற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தாங்க இது. இந்த எடுத்துக்காட்டுல இந்த நிறுவனம் ஃபேஸ் வேல்யூவை 10 நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிறுவனம் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, அதுக்கு மேல ஒரு 2 ரூபாவை ஏத்தி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு இஷ்யூ அட் ப்ரீமியம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஷ்யூ பிரைஸ் 12 ரூபா இருக்கும், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கும். ஆக இஷ்யூ பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூவோடவும் அதிகமா இருக்கிறதால இது இஷ்யூ அட் ப்ரீமியம். இப்போ இஷ்யூ அட் ப்ரீமியம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் பத்தி பார்ப்போம் வாங்க. அடுத்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் 3ஆவதாக நம்ம பார்க்க இருக்கிறது இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட். இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஷேருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற விலையிலிருந்து குறைவாக அந்த ஷேரை விற்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட். ஒரு ஷேருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற விலைங்கிறது ஃபேஸ் வேல்யூ,
அந்த ஃபேஸ் வேல்யூவோடவும் குறைவான விலைக்கு அந்த ஷேரை பிரைமரி மார்க்கெட்டில் விற்றாங்க அப்படின்னா அது டிஸ்கவுண்ட். எவ்வளவு குறைவாக விற்றுருக்குறாங்களோ அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட். இப்போ இதை வச்சு நம்ம இஷ்யூ ப்ரைஸ்க்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இஷ்யூ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட். அடுத்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா இந்த இஷ்யூவர் டிஸ்கவுண்ட்டை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம விளங்கிக்கலாம் வாங்க. இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட்டை தெளிவாக விளக்குற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தாங்க இது. இதில் ஃபேஸ் வேல்யூவை இந்த நிறுவனம் 10 ரூபாவா நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிறுவனம் பங்குகளை மார்க்கெட்டில் விற்கும்போது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா தான். அந்த 10 ரூபாயிலிருந்து ஒரு 1 ரூபாவை குறைவாக விற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இஷ்யூவர் டிஸ்கவுண்ட். இப்போ இங்கே இஷ்யூ ப்ரைஸ் 9 இருக்கும், ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கும். ஆக இஷ்யூ ப்ரைஸ் ஃபேஸ் வேல்யூவோடவும் குறைவாக இருக்கிறதால இது இஷ்யூவட் டிஸ்கவுண்ட். இப்போ இந்த இஷ்யூவட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாகத்தினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம் வாங்க. இப்போ இந்த பதிவினுடைய இறுதிக்கு வந்திருக்கோம். இதில் இதுவரைக்கும் என்ன பார்த்தோமோ அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக பங்குகளை வெளியிடுறதுக்கு முன்னாடி அந்த பங்குகளினுடைய விலையை நிர்ணயிப்பாங்க. அதுக்கு பேர் ஃபேஸ் வேல்யூ. இப்போ அந்த பங்குகளை மார்க்கெட்டில் வெளியிடும்போது ஒரு விலையை நிர்ணயிப்பாங்க. அதுக்கு பேர் இஷ்யூ ப்ரைஸ். இப்போ இந்த ஃபேஸ் வேல்யூவும் இஷ்யூ ப்ரைஸும் ஒன்றா இருந்ததுன்னா, அதாவது சமமாக இருந்ததுன்னா அது இஷ்யூவட் பார். இந்த ஃபேஸ் வேல்யூவை விடவும் இஷ்யூ ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அது இஷ்யூவட் ப்ரீமியம். இந்த ஃபேஸ் வேல்யூவை விடவும் இஷ்யூ ப்ரைஸ் குறைவாக இருந்ததுன்னா அது இஷ்யூவட் டிஸ்கவுண்ட். இந்த இஷ்யூவட் டிஸ்கவுண்ட்டில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதை சாதாரணமாக பொதுமக்களுக்கு வெளியிட முடியாது. அதை ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வெளியிட முடியும். ஆக இந்த பாகம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மறக்காம SSLC பண்ணிடுங்க. என்ன குழப்பமா? SSLCனா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் காமெண்ட். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பை.